Hi viewers, welcome to Tom Math. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் ஜாமெட்ரி லெசன் alternate segment தியரம் பார்க்கலாம். Statement of the theorem: if a line touches a circle and from the point of contact a chord is drawn, the angles between the tangent and the chord are respectively equal to the angles in the corresponding alternate segments. இதான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ ஸ்டேட்மெண்ட் படிச்சிட்டாலே ஹோல் தியரம் நமக்கு புரியும். இங்கே இது டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ஷேப் வந்து சர்க்கிள் தான். ஸோ இதுக்கு ரிலேட்டடான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா கார்ட், டேஞ்சண்ட் அண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா டேஞ்சண்ட்னா என்ன, கார்ட்னா என்ன, செக்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் பாருங்கள், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சென்ட்ரு பாயிண்ட் அண்ட் ரேடியஸ் வேணும். சரியா, நான் சொன்னது போல் ஒரு சென்ட்ரு பாயிண்ட் ஓ எடுத்தாச்சு, ரேடியஸ் ஓபி. ரேடியஸ் வந்துட்டு என்னது ஓபி. நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, நவ் வி ஹவ் டு ட்ரா எ லைன் த்ரூ பாயிண்ட் பி. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். சரியா, அந்த லைன் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்டில் தான் இந்த சர்க்கிளில் டச் பண்ணியிருக்கு. சரியா, ஸோ இது வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். கான்டாக்ட்னா என்னது, இந்த சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ண லைனும் கான்டாக்ட், அதாவது டச் பண்ணிக்கிற பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறாங்க. சரியா, ஓகே. இஃப் அ லைன் டச்சஸ் அ சர்க்கிள் அண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எ கார்ட் இஸ் ட்ரான். சரியா, அந்த பாயிண்ட்லேருந்து இந்த கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு கார்ட் ட்ரா பண்ணலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னபடி ஒரு ஏபிங்கிற லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு சர்க்கிளில் பாயிண்ட் பி வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், ஒரு பாயிண்டில் டச் ஆகி போகுது இல்லையா. ஸோ வந்துட்டு என்ன சொல்லிடலாம், ஏபி இஸ் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். ஓகேவா, and then the point of from the point of contact we have to draw a chord. PQ is chord of this circle. சரி, நம்ம chord draw பண்ணிட்டோம். And then the angles between the tangent and the chord. நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேஞ்சண்ட் ட்ரா பண்ணோம். ஸோ அந்த கான்டாக்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு கார்டு ட்ரா பண்ணோம் இல்லையா. டேஞ்சண்ட் அண்ட் கார்டு ட்ரா பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், the angles between the tangent and the chord. ஸோ என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆங்கிள்ஸ்னு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சண்ட் ஏபி டேஞ்சண்ட் ட்ரா பண்ணிட்டோம், பிக்யூங்கிற கார்டும் ட்ரா பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இந்த கார்ட் ட்ரா பண்ணுறப்ப இந்த லைன் மேலே 180 டிகிரி இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு லைன் எடுத்துட்டோன்னா அந்த லைனில் வந்துட்டு 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. பியிலேருந்து நம்ம ஒரு லைன் இப்போ கார்டு பிக்யூ சரியா ட்ரா பண்ணுறப்ப இந்த 180 டிகிரி எப்படி ஆகும், இங்கே தனியாகவும் இது தனியாகவும் ஸ்ப்ளிட் ஆயிரும் ஆங்கிள். சரியா, அதே தான். இப்போ ஆங்கிள் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னா ஆங்கிள் 1 எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஆங்கிள் 1. இது என்ன அப்படின்னா ஆங்கிள் 2. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 2. சரியா, செகண்ட் ஆங்கிள். ஸோ இந்த டேஞ்சண்ட் மேலே இருக்கிற ஆங்கிள் வந்துட்டு எப்படி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கிள்ஸ் பிட்வீன் டேஞ்சண்ட் அண்ட் கார்டு. ஸோ இது வந்துட்டு கார்டு, இது டேஞ்சண்ட், இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள்ஸ். சரியா, the angles between tangent and chord are respectively equal to the angles in the corresponding alternate segments. ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே 2 செக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ கார்டு பிக்யூ ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் மேஜர் செக்மெண்ட்டாகவும் மைனர் செக்மெண்ட்டாகவும் பிரிஞ்சிருது. சரியா, பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு மேஜர் செக்மெண்ட்டில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், எஸ்ங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். சரியா, மேஜர் செக்மெண்ட்டில் எஸ்ங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன், மைனஸ் செக்மெண்ட்டில் டீங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன், பாயிண்ட் டி. சரி, அப்போ மேஜர் செக்மெண்ட் என்ன சொல்லுவோம், பிஎஸ்கியூ பி, இதுதான் மேஜர் செக்மெண்ட். மைனஸ் செக்மெண்ட் என்னது, பிக்யூடி, இது மைனஸ் செக்மெண்ட். ஓகேவா, இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் 1 எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் செக்மெண்ட்டில். இதுதான் வந்துட்டு மைனர் செக்மெண்ட். சரியா, ஆங்கிள் 1 எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, மைனர் செக்மெண்ட்டில். ஆங்கிள் 2 எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிக்யூக்கு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் மேஜர் செக்மெண்ட்.
ஸோ ஆங்கிள் 2 வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, மேஜர் செக்மெண்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா. இப்போ ஆங்கிள் 1க்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் எது, இது வந்துட்டு மைனர் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆங்கிளுக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் மேஜர் வரும். சரியா. ஓகே, ஆங்கிள் 2 மேஜரில் இருக்குது. ஸோ இதோட ஆல்டர்னேட் செக்மெண்ட்டுங்கிறப்ப இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் செக்மெண்ட் வரும். சரியா. இதுதான் வந்துட்டு ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்ஸ்னால் என்னன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ்னால் என்னன்னு சொன்னேன். சரியா. மைனஸ் செக்மெண்ட்டோட ஆல்டர்னேட் செக்மெண்ட் மேஜர், மேஜர் செக்மெண்ட்டோட ஆல்டர்னேட் செக்மெண்ட் மைனர், அவ்வளோதான். சரியா. இப்போ இந்த சைடு ஆங்கிள் இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்துட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த சைடு ஆங்கிள் 2 இருக்கு இல்லையா, இதுக்கு ஈக்குவலான ஆங்கிள் இந்த சைடு ஃபார்ம் ஆகும் பாயிண்ட் டீயில். சரியா. ஓகே, அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ங்கிற பாயிண்ட் எடுத்தேன் இல்லையா, இப்போ மேஜர் செக்மெண்ட்டில் இந்த கார்டு பிக்யூ கார்டு இருக்கு இல்லையா, அதில் பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் கியூவை எஸ் கூட கனெக்ட் பண்ணுறேன். பிஎஸ் அண்ட் கியூஎஸ்னு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேஜர் செக்மெண்ட்டில் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஆங்கிள் 1ஓட ஆல்டர்னேட் செக்மெண்ட் ஆங்கிள் எது, இங்கே எஸ்ங்கிற பாயிண்டில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு ஆல்டர்னேட் செக்மெண்ட் ஆங்கிள் 1. அப்போ இங்கே ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிள் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா. இப்போ ஆங்கிள் 2க்கு வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆகும், இந்த ஆங்கிள் 2 வந்துட்டு மேஜர் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட ஆல்டர்னேட் செக்மெண்ட் எது, மைனரில் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு பிக்யூ தான் மெயின். சரியா. பிக்யூங்கிற கார்டு தான் மெயின். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, எப்படி இங்கே எஸ் கூட கனெக்ட் பண்ணமோ அதே போல் இங்கே டி கூட கனெக்ட் பண்ணுறீங்க. பிங்கிற பாயிண்ட்டை டி கூடவும் கியூங்கிற பாயிண்ட்டையும் டி கூட கனெக்ட் பண்ணுறீங்க. சரியா. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணுறப்ப இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஆங்கிள் எது அப்படின்னா 2க்கு ஈக்குவலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கும் இங்கே. சரியா. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் 1 அண்ட் இங்கேயும் ஃபார்ம் ஆகிருக்கிறது ஆங்கிள் 1 தான். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, is equal to the angles between the tangent and the chord are respectively equal to the angles in the corresponding alternate segments. சரியா, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத எப்படி வந்துட்டு ப்ரூவ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ப்ரூஃபில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிவன். இப்போ நான் இது வரைக்கும் இந்த டயக்ராம் வச்சு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதில் தான் வந்துட்டு கிவன் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், கிவனில் சர்க்கிள் ஃபஸ்ட்டு நான் ஓங்கிறது சென்டர், ஓபிங்கிறது ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. எ சர்க்கிள் வித் சென்டர் அட் ஓ, டேஞ்சன்ட் ஏபி டச்சஸ் த சர்க்கிள் அட் பி. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதா. அண்ட் பிங்கிற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னது, பியிலேருந்து ஒரு கார்டு ட்ரா பண்ணோம் இல்லையா, தட் இஸ் பிக்யூ. ஓகேவா. பிக்யூ இஸ் அ கார்டு. ஓகே, இது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மேஜர் செக்மெண்ட்டில் எஸ்ங்கிற பாயிண்ட் எடுத்தோம், மைனஸ் செக்மெண்ட்டில் டீங்கிற பாயிண்ட் எடுத்தோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, எஸ் அண்ட் டி ஆர் 2 points and the circle in the opposite sides of chord. ஆப்போசிட் சைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்த்திங்கன்னா இதுதான் கார்டு, பிக்யூங்கிறது கார்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. இது ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜர் செக்மெண்ட்டில் எஸ்ங்கிற பாயிண்ட்டும் மைனஸ் செக்மெண்ட்டில் டீங்கிற பாயிண்ட்டும் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கிவன் நம்மளாக எழுதிக்கலாம். நோ நீட் டு மக் அப் த பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் டு ப்ரூவ். இப்போ ப்ரூஃபில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கிவன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டு ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 1 இல்லையா, அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, கியூ இந்த கார்டு தான் எடுத்துக்கணும். அப்போ கியூபிபி, the angle between chord and tangentன்னு சொல்லியிருப்போம். ஆங்கிள் பிட்வீன் கார்டு அண்ட் டேஞ்சன்ட் அப்படிங்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கியூபிபி ஆங்கிள் ஃபஸ்ட்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் இல்லையா, ஃபஸ்ட்டு கியூபிபி இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பிஎஸ்கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். பிஎஸ்கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். பிஎஸ்கியூ இது ரெண்டு தானே 1 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு பாருங்கள், கியூபிபி இஸ் ஈக்குவல் டு பிஎஸ்கியூ. ஓகேவா. அப்போ ஏன் இந்த 2 பாயிண்ட்ஸ் சேர்த்திக்கிறாங்க, நமக்கு ஆங்கிள் வந்துட்டு பிங்கிற பாயிண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, எஸ்ங்கிற பாயிண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸோட லெஃப்ட் சைடும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, ரைட் சைடும் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப
இப்போ ஆங்கிள் 1 சொல்கிறீங்கன்னா இந்த எந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் பின்னாடி பாயிண்ட், அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கணும். QPB சரியா. அதே போல் தான் இங்கேயும் PSQ, எஸ்ஸோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு செட்டு இது. செகண்ட் பேர் என்னென்னா நம்பர் 2. அப்போ பாருங்கள், இது கார்டு அண்ட் டேஞ்சன்ட்டோட பாயிண்ட் எடுக்கணும். QPB சாரி பிங்கிறது இந்த சைடு இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துட்டோம்னா QPA, ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு நம்பர் 2 இங்கே இருக்கா. ஸோ இது எப்படி சொல்லிடலாம், PTQ, ஆங்கிள் PTQ. டீயில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். PTQ. ஸோ இது வந்து ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டெப்ஸில் அதாவது ப்ரூஃபில் கொடுக்க போகிறோம் சரியா. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே நமக்கு தியரம் அப்படின்னாலே எக்ஸ்ட்ராவாக ட்ரா பண்ணுவோம். நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொண்டு வரதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம ட்ரா பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ட்ரா த டயாமீட்டர் POR. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் OP இஸ் ரேடியஸ்னு சொல்லியிருந்தேன். OP இஸ் ரேடியஸ்னு. ஸோ அதே ரேடியஸ் நம்மளுக்கு மெனி ரேடியஸ் இருக்கும். இருந்தாலும் நான் OP இதே லைனில் என்ன பண்ணிக்கிறேன்னா R, POR ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன எடுத்துக்கிறேன், PORங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். டயாமீட்டர் ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் தென் எதெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். Qங்கிற பாயிண்ட் PQ தான் கார்டு. Q கூட S கனெக்ட் பண்ணணும். அதே போல் P கூட அனதர் எண்ட் ஆஃப் த கார்டு இல்லையா, P கூட S கனெக்ட் பண்ணுறீங்க. அதான் QS அண்ட் PSன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஆர்ங்கிற பாயிண்ட் நியூ பாயிண்ட்டாக, ஸோ இந்த Q கூட மறுபடியும் இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். QR, PS, QS இது மூணே கனெக்ட் பண்ணிக்கிறோம் சரியா. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுறங்கிறத ஸ்டெப் 1ல் பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் எந்தெந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா டேஞ்சன்ட்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரேடியஸ் அல்லது டயாமீட்டர், ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இது ரெண்டு கடையில் எப்படி ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி ஃபார்ம் ஆயிரும் சரியா. நான் இங்கே ஆல்ரெடி ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டுறேன். எது ரெண்டுக்கும் இங்கே எங்கே டச் ஆகுது, PRங்கிற டயாமீட்டரில் டச் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே எங்கே டச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட்டில் டச் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் பிட்வீன் டயாமீட்டர் அண்ட் டேஞ்சென்ட் எப்படி இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். நம்ம டயாமீட்டர்னு சொல்லலாம் ஆர் ரேடியஸ்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் பிட்வீன் ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் அண்ட் டேஞ்சென்ட் இஸ் 90 டிகிரி சரியா. அதை வந்து இங்கே சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த 90 டிகிரியை நான் சொல்கிறேன் RPB. ஆங்கிள் RPB இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இந்த வந்துட்டு எதுக்கு, ஆங்கிள் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் டேஞ்சன்ட் இதுக்குரிய ஆங்கிள். ஸோ இந்த 90 எப்படி பிரிக்க போகிறேன்னு பாருங்கள். RPQன்னு பிரிச்சுட்டு இடையில இந்த கார்டு வருது இல்லையா, கார்டு வந்து பிரிக்குது. RPQ அண்ட் QPB. RPQ angle plus then QPB. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 90 டிகிரி கிடைக்குது சரியா. ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 டிகிரி கிடைக்குது. இது என்ன அப்படின்னா, டயாமீட்டர் PR இஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட் AB அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இது எடுத்துருக்கோம். ஆங்கிள் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் டேஞ்சன்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா. இங்கே ரேடியஸ் அப்படின்னா டயாமீட்டர்னு எடுத்துக்கலாம். நம்ம டயாமீட்டர் என்னது, PR. டயாமீட்டர் PRக்கும் டேஞ்சன்ட் ஏபிக்கு இடையில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த 90 டிகிரியை தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன். PRPQ ப்ளஸ் QPB ரெண்டும் சேர்ந்து 90 டிகிரி சரியா. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இல்லை ஸ்டெப் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2. ஓகே, ஸ்டெப் 2ல் நம்ம செமி சர்க்கிள் எடுத்துக்கலாம். செமி சர்க்கிள்ங்கிறப்ப நீங்கள் டயாமீட்டர் PR எடுத்துக்கோங்க. PR என்ன பண்ணும், சர்க்கிள் வந்துட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிடும் இல்லையா. இந்த பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பிரிச்சிடும். PRங்கிற டயாமீட்டர். ஓகே, இப்போ இந்த பார்ட் நான் எடுத்துக்கிறேன். PRQ. இப்போ டயாமீட்டர் என்ன ஆயிடுச்சு, Qங்கிற பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். RQ அண்ட் PQன்னு கனெக்ட் பண்ண மாதிரி தானே. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லணும்னா ட்ரையாங்கிள் ஆன் செமி சர்க்கிள்ஸ். ஸோ செமி சர்க்கிளில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எப்பயுமே வந்துட்டு 90 டிகிரியில் ஃபார்ம் ஆகும்.
நீங்கள் டயாமீட்டர் விட்டுருங்க. டயாமீட்டரை விட்டுட்டு இன்னொரு பாயிண்ட் நம்ம சர்க்கிள் மேலே எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த க்யூங்கிற பாயிண்ட்டோட அந்த டயாமீட்டரோட எண்டு பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணியிருப்ப இங்கே 90 டிகிரி. இந்த பாயிண்ட் இங்கே இருந்தால் தான் 90 டிகிரி வரும். இல்லை நீங்கள் எந்த இடத்துல இந்த செமி சர்க்கிளில் எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இப்போ எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் என்ன? PQRங்கிற ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். சரியா? இன் ரைட் ட்ரையாங்கிள் PQR in right triangle PQR right angled at Q. சரியா? இந்த 90 டிகிரி பாயிண்ட் Q நம்ம எப்படி சொல்லினா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? PQRன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ஆர் ஆங்கிள் PQR both are சேம், ரெண்டுமே 90 டிகிரி. சரியா? இது வந்துட்டு செகண்ட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டெப் 3 போயிடலாம். ஸ்டெப் 3ல் இப்போ என்ன எடுக்கலான்னு பாருங்கள். ஓகே, இப்போ ரைட் ஆங்கிளில் ஒரு வெர்டெக்ஸ் Qங்கிற வெர்டெக்ஸில் மட்டும் 90 டிகிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நமக்கு இங்கே கான்செப்ட் இருக்கு, சம் ஆஃப் 3 angles ஆஃப் அ ட்ரையாங்கிள். sum of 3 angles of a triangle எப்படி இருக்கும்? is equal to 180 degree. sum of 3 angles of a triangle is equal to 180 degree. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது ரைட் ட்ரையாங்கிள் PQR. சரியா? ஸ்டெப் 2ல் ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோமா? ரைட் ட்ரையாங்கிள்ங்கிறப்போ ஒரு வெர்டெக்ஸ்லேயே 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? 180ல் 90 போச்சுன்னா ரிமைனிங் என்ன? 90. அப்போ இந்த 90ங்கிற ஆங்கிள் இப்போ Qலேயே 90 ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இந்த 2 ஆங்கிள் எடுத்துக்கலாம். சரியா? இந்த 2 ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ 90 ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து 90 இருந்தால் தான் 180 வரும் இல்லையா? அப்போ ஆங்கிள் PRQ ப்ளஸ் ஆங்கிள் QPR ரெண்டும் சேர்ந்து 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சம் ஆஃப் 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் 180 டிகிரி. அப்போ இந்த 3 ஆங்கிளும் சேர்ந்தால் தான் 180. ஆல்ரெடி இங்கே ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு, 90 டிகிரி போயிடும். மீத 90 டிகிரி இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். சரியா? அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் PRQ ப்ளஸ் ஆங்கிள் QPR இது ரெண்டும் சேர்ந்து 90 டிகிரி. ஆங்கிள் RPQ ப்ளஸ் QRP ஆங்கிள் QRP இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3. ஓகேவா? ஆங்கிள் RPQ ப்ளஸ் ஆங்கிள் QRP இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இஸ் தேர்ட் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு இதுலேயும் 2 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி கிடச்சிது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் 2 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி அப்படிங்கிறது சேம். ரைட் சைடு ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் 1 and 3 இப்போ அதோட லெஃப்ட் சைட்ஸ் ரெண்டையும் நம்ம ஈக்குவல் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதில் லெஃப்ட் சைடு என்ன? ஆங்கிள் PRQ ஆங்கிள் RPQ ப்ளஸ் அடுத்த ஆங்கிள் என்ன இருந்துச்சு? QPB தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து இதோட லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஆங்கிள் RPQ ப்ளஸ் ஆங்கிள் QRP. ஓகேவா? இப்போ பார்த்துங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுலேயுமே ஆங்கிள் RPQ இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாமா? RPQ கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா என்ன வரும்? ஆங்கிள் QPB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் QRP. இப்போ 1 and 3 சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இது கிடைச்சதுலேயே அது 4th ரிசல்ட்னு எடுத்துக்கலாம். தென் ஸ்டெப் நம்பர் 4ல் என்ன எடுக்கலான்னு பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 4ல் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா அந்த ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். சேம் செக்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்துட்டு ஆங்கிள் 1 தான். சேம் செக்மெண்ட்டுக்கிறப்ப இது மேஜர் செக்மெண்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது PQக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது மேஜர், ரைட் சைடு இருக்கிறது மைனர்னு சொல்லியிருந்தோம். இப்போ மேஜர் செக்மெண்ட்டில் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் PSQ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PRQ. ஆங்கிள் PSQ is equal to angle PRQ. இது ரெண்டும் சேமாக இருக்கும். இது ரெண்டும் என்ன ஆங்கிள்ஸ்? ஆங்கிள்ஸ் in the same segment. Segment or equal.
அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். ஸோ இது சொல்லிட்டோம். இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 5. இதுவா ஸ்டேட்மெண்ட் நம்பர் 5 சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ 4th and 5th ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணலாம். ஃப்ரம் 4 and 5. From statements 4 and 5 we got பாருங்கள் என்னென்னா QRP and QRP இருக்குது. இதோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். சரி, இது ரெண்டும் பாருங்கள் QRP ஆங்கிள் QRP இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குங்கிறப்ப இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 and 5 angle QPB is equal to angle PSQ. இது வந்துட்டு statement 6. To prove the first statement, hence proved the first one. Hence proved the one. Roman number 1. சரியா, that's it. அடுத்து நம்ம செகண்ட் ஒன்னை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 6ல் நான் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பார்த்துருப்போம். ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு பாயிண்ட் பிங்கிறது சர்க்கிள் மேலே எடுத்தோம். அது வழியாக ஒரு டேஞ்சன்ட் பாஸ் ஆச்சு. ஓகேவா, இந்த டேஞ்சன்ட்டுக்கும் சர்க்கிளுக்கும் காண்டாக்ட் பாயிண்ட் என்னது பியிலேருந்து ஒரு கார்ட் ட்ரா பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த கார்டு என்ன பண்ணிரும்னா லீனியர் ஆங்கிள் என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேர்ஸாக பிரிச்சிருச்சு. ஆங்கிள் 1 ஆங்கிள் 2. ஸோ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் is equal to 180 degree. சரி, அப்போ ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். அப்போ வந்து எப்படி சொல்லிடலாம்? ஆங்கிள் QPA ப்ளஸ் angle QPB is equal to 180 degree. Angle QPA plus angle QPB is equal to 180 degree. சரியா, that's all. இது என்ன சொல்லிடலாம்? linear pair of angles. Linear pair of angles. Linear pair of angles சொல்லிடலாம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 7. ஸ்டெப் நம்பர் 7 போகிறப்ப என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஸ்டெப் நம்பர் 6ல் 1 and 2 ஆட் பண்ணால் 180 டிகிரி இல்லையா. ஆங்கிள் QPA 2 ஆங்கிள் QPB 1 சொல்லியிருந்தோம். ஸோ ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ அதே கான்செப்டில் இப்போ S and Tங்கிற பாயிண்ட் எடுக்கிறப்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு இல்லையா. ஆங்கிள் 2 ஆல்டர்னேட் செக்மெண்ட்லேயும் ஆங்கிள் 1 இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு இல்லையா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும்? 180 டிகிரி தான் கிடைக்கும். அப்போ ஆங்கிள் PSQ ப்ளஸ் ஆங்கிள் PTQ. சரியா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் PSQ ப்ளஸ் ஆங்கிள் PTQ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டாக நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு 7ஆகவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை 8ஆகவும் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரம் ஸ்டெப் நம்பர் 8ல் ஃப்ரம் 7 and 8 ஸ்டெப் நம்பர் 8 இதுக்கு நமக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ இங்கே ரெண்டும் 180 டிகிரினா லெஃப்ட் சைட் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் QPA ப்ளஸ் ஆங்கிள் QPB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PSQ ப்ளஸ் PTQ. ஆங்கிள் PTQ. சரியா, ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஆங்கிள் PSQ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 6ல் என்ன சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஆங்கிள் PSQவும் ஆங்கிள் QPBயும் ஈக்குவல்னு போட்டிருந்தோமா. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடச்ச ஸ்டேட்மெண்ட்டில் PSQக்கு பதிலாக QPBயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த இடத்துல PSQக்கு பதிலாக ஆங்கிள் QPBயை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், PTQ அப்படியே போட்டுக்கிறேன். லெஃப்ட் சைடையும் நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கனால நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன வரும்? ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ. ஹென்ஸ் ப்ரூவ்டு செகண்ட் ஒன். That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.